என் இனிய உறவுகளே, நாம் இன்று 13/4/25 இருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. இன்றைய வாசகம் எசையா நூலிலிருந்து 54:7. அதற்கு முன் நாம் ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்போடும் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 78, 37, 38, 39 மற்றும் இன்றைய இரண்டாம் வாசகம் 2:6-11. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 22:14. ஒரு நாள் பிலிப்பைன்ஸ் தலைநகர மணிலாவுக்கு போப் பிரான்சிஸ் சென்றார். அங்கு ஃபார்ம்லேர் என்ற 12 வயது சிறுமி, கைவிடப்பட்ட நாங்கள் கடத்தலுக்கும் பாலியல் தொழிலுக்கும் தள்ளப்படுகிறோமே, எங்களை ஏன் கடவுள் அனுமதித்தார் என்று கேட்டார். இதற்கு போப்பாண்டவர், இந்த சிறுமியின் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை, அவள் வார்த்தைகளால் பேசவில்லை, கண்ணீரால் பேசுகிறாள் என்றார். பதில் இல்லாத கேள்விகள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கின்றன. தர்மத்திலும் வீழ்ச்சிருக்கிறது, நீதியிலும் வீழ்ச்சிருக்கின்ற, சட்டத்திலும் வீழ்ச்சிருக்கின்றது. சமூகத்தை வாழ வைக்க வேண்டிய தர்மம், நீதி, சட்டம் மூன்றும் ஒன்றை ஒன்று கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றன. சின்ன சின்ன விஷயத்தில் கூட தீர்வு காண முடியவில்லை. தலை கீழாக நின்று தவம் புரிந்தாலும் மனிதனால் காக்கை மாதிரி பறக்க முடியாது, தவளை மாதிரி தண்ணீரில் கடக்க முடியாது. உலக விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு சிற்றெரும்பை அதே வடிவத்தில் உருவாக்க முடியாது. நமக்கு அதிக ஞானம் வேண்டுமென்றால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளையும் விட மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு என்றார் விவேகானந்தர். அந்த மாபெரும் சக்தியே அவரால் உருவாக்கப்பட்ட மண் ஜென்மங்கள் மீண்டும் தள்ளிவிட மகிழ்ச்சி அடைகின்றன. இயேசு நமக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பட்ட அந்த பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே சில கேள்விகள் எழும். ஏன் நமக்காக இயேசு பாடுபட வேண்டும்? அவர் தந்தையின் விருப்பப்படி அழகாக செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் அவர் ஏன் நமக்காக பாடுபட வேண்டும் என்பது தானே கேள்வி. அதற்காக பதில். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என்று வழங்கப்பட்ட மலை அருகில் இருந்த பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்த பொழுது 2 சீடர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர்கள் அந்த ஊருக்குள் சென்று போங்கள். அங்கு நுழைந்ததும் இதுவரை எதிரில் இருக்கும் யாரும் உபயோகிக்காத ஒரு கழுதை குட்டி வைக்கப்பட்டு இருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். யாராவது உம்மிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போதே கழுதையின் உரிமையாளர், கழுதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்க, அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய்கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் முழுக்க விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலை சரிவை நெருங்கினார். அப்பொழுது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒலிவை கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களில் ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன, பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவும் அவர்தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலைநிறுத்தியவர் அவரே, ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. இறைவனுடைய அந்த காரியங்களுக்காகத்தான் நாம் இந்த நாட்களை கொண்டாடுகிறோம். இது முன்கூட்டியே பிதாவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் இதோ நாம் இந்த நன்னாளில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது இறைவன் நம்மோடு வாழ்ந்த அந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். இனி அவர் அங்கு பிடிபட போகிறார் என்பதை உணர்ந்து அதை எழுதி வைத்தனர். இதோ அன்று அங்கு கண்ணீர் மல்க போப்பிடம் பேசிய அந்த சிறுமியைப் போல நாமும் இறைவனிடம் கண்ணீர் மல்க நம் கஷ்டங்களை வைத்து ஜெபிப்போம்.
இந்த நன்னாளில் இறைவனுக்காக ஒருவரை ஒருவர் மன்னிக்க முயற்சி செய்வோம். ஒருவரை ஒருவர் நேசிக்க முயற்சி செய்வோம். ஒருவரை ஒருவர் எந்த கஷ்டங்களிலிருந்தும் கைதூக்க முயற்சி செய்வோம். நம்மால் முடிந்தவரை அன்பிறைவா, இந்த காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்து எங்களை அகமகிழச் செய்தமைக்காக உமக்கு நன்றி. இதோ இந்த நன்னாளில் நீர் எங்களோடு இருந்து எங்களோடு வழி நடந்து எங்களை முன்னும் பின்னும் வழி நடத்தி நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எங்களை பாதுகாத்து வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.